உங்களுக்கு வர இன்கம்மை வந்து அப்படின்றதுக்குள்ளே காலி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கா? உங்கள் மணியை மேனேஜ் பண்ணி சேவிங்ஸ், உங்கள் கடனை அடைக்கிறது அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது வச்சுருப்பீங்களே, அதுக்கெல்லாம் எடுத்து வைக்கணும், மணியை மேனேஜ் பண்ணணுன்றது தோணுது. பட் ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட்டிங் வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் பண்ணுற பட்ஜெட்டிங் மாதிரி இருக்காது. இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் சொல்லணுன்னா மைனஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய கடன் இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் ஜீரோ ராக் பாட்டமில் இருந்தாலோ இங்கேருந்து எப்படி வந்து ஒரு பட்ஜெட் இது பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் பட்ஜெட் தான் இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்னால நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு ரூபியுமே வந்து ஏதாவது ஒரு ஃபண்டில் வந்து நீங்கள் போட போகிறீங்க. இதர் வந்து அது உங்கள் செலவுகளாக இருக்கலாம், இல்லை சேவிங்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எவ்ரி ருப்பி நீங்கள் வந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து இதில் ட்ரெடிஷ்னலாக எல்லா பட்ஜெட் மாதிரி இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு மாதமும் புதுசாக பட்ஜெட் போடுற மாதிரி இருக்கும். புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு தாட்ஃபுல்லான டெசிஷன் எடுக்கலாம். உங்களோட காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது வந்து கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த பட்ஜெட்டிங்கில் நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டைம் தேவைப்படும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக மந்த்லி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி குட்டி டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு இருக்கிற இன்கம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னென்ன கேட்டகரிஸ் பிரிக்கலாம் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டுட்டு அதில் எது முக்கியமானதோ அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த மந்த்துக்கான அந்த எக்ஸ்பென்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு மீதி அப்புறமா பண்ணிக்கலான்றதை வந்து எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். இதுக்கு 3 திங்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இன்கம் சோர்ஸஸ்லாம் என்னென்ன அண்ட் என்னென்ன இன்கம் வருதுன்றத டிட்டர்மைன் பண்ணணும். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதை எப்படி கேட்டகரி பண்ணுறோம், அதை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். தேர்ட் ஒன் வந்து மேக் இட் ஜீரோ. உங்களுக்கு வர இன்கம்மை அட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து அது ஜீரோ அவுட் ஆகிருக்கணும். இதர் வந்து அது ஒரு சேவிங்ஸ்குள்ளே போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸில் வந்து உங்கள் கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு இதில் கூட போயிருக்கலாம். ஸோ இது 3 வச்சு தான் இந்த பட்ஜெட் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டிட்டர்மைன் யுவர் மந்த்லி இன்கம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட இன்கம் தாண்டி, நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம் தாண்டி வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம், இல்லை சைடில் ஏதாவது அசூல் பண்ணலாம், இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை வந்து டிவிடெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்னுமே சில பேர் அலவன்ஸ் கிடைக்கும், அந்த அலவன்ஸாக இருக்கலாம், இல்லை எனி கிஃப்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்கம் சோர்ஸஸும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஸோ அந்த மந்த் ஃபுல்லாக இப்போது உங்களுக்கு ஒரு ஏர்ன்ட் இன்கமாக ஒரு 20,000, அடிஷ்னலாக அந்த டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் இன்கம்ஸ்லாம் சேர்த்து ஒரு 5,000 வருது. ஸோ உங்கள் இன்கம்மை வந்து 25,000 நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணுறீங்க. செகண்ட் ஒன், அக்கௌண்ட் ஃபார் யர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நம்ம இன்கம்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நார்மலாக தெரியுறது ரெண்ட், கிராசரிஸ் அண்ட் நீடாக இருக்கிற சில விஷயம் தெரியும். அதர் தென் தட் நமக்கு நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் பில், இபி பில், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து ஒரே மாதிரி வராது, பட் ஏறி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் நம்மளாம் வந்து அசியூம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த நீட்ஸ்லாம் தாண்டி நெக்ஸ்ட் அடிஷ்னலாக நம்ம வெளியில் போகணும்னு நினைப்போம், வெளில போய் சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லை வெக்கேஷன் போகணும், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இந்த என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது, நமக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரிஸ். ஸோ இதுவுமே ஒரு எக்ஸ்பென்சஸ். இதை தாண்டி நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு மேரேஜ் இருக்கலாம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு, அண்ட் எனி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி வரும். இல்லை நாளைக்கே கூட போகும்போது பைக் பஞ்சர் ஆகலாம், இல்லை வந்து உங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆகலாம், அதெல்லாம் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் நம்ம பட்ஜெட்டில் போடாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், கிஃப்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரியாக போட்டு இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லா எக்ஸ்பென்சஸும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்க. தேர்ட் ஒன், மேக் இட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து உங்ககிட்ட இன்கம் எவ்வளோ வருது அப்படின்றது தெரிஞ்சிச்சு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண போகிறீங்க. இப்போது
உங்களுக்கு ஒரு லோன் இருக்குது, அதை வந்து ரீபே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டியில் போட்டுருக்கோம். ப்ரையாரிட்டி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்புறம் நீட்ஸு, அப்புறம் வாண்ட்ஸ், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு உங்கள் இன்கமில் இது எக்ஸ்பென்சஸ்லாம் இது பண்ணும்போது எண்ட் ஆஃப் த மந்த் வந்து இந்த அக்கௌண்ட் வில் பி ஜீரோன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்மியாக தான் செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு 500, எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 இருக்குன்னா அதை அப்படியே சேவிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணணும்னு இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த மந்த் அது ஜீரோ அவுட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுவே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் இல்லாமல் நெகட்டிவில் போயிடுச்சு அப்படின்னா மேக் நோட் ஆஃப் இட். அதை வந்து பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் எதுலெல்லாம் வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்காமல் அடிஷ்னலாக சிலதெல்லாம் வாங்குவீங்களா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுனால. ஸோ அதுலேருந்து ஒரு சர்டன் திங்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ஈவி பில் அதிகமாக வந்திருக்குன்னா எப்படி வந்து அதை சேவ் பண்ணி கம்மி பண்ணலாம், வாட்டர் பில் அதிகமாக வந்திருக்குன்னா அதை எப்படி கம்மி பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது யூல் நோ என்னென்ன இன்கம்ஸ் நீங்கள் உங்களுக்கு வருது, என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் த மந்த் அது ஜீரோ அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்து உங்கள் எக்ஸ்பென்சஸ்லாம் ட்ராக் பண்ணி ஒரு பெட்டரான இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இது ஸ்டார்டிங் இந்த பட்ஜெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருமான்னு கேட்டால் ப்ராபப்ளி கிடைக்காது. ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு என்ன வருது என்ன போகுதுன்றது வந்து கிளியராக தெரியும். என்னெல்லாம் உங்களால் கட் டவுன் பண்ண முடியும், என்னெல்லாம் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அண்ட் இதில் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இந்த பட்ஜெட் தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லாமல் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக எப்படி வேணால் மாற்றிட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பட்ஜெட்டிங் போட்டுக்கலாம். எல்லா பட்ஜெட்ஸ் மாதிரி இந்த பட்ஜெட்லையுமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. அட்வான்டேஜ் சைடில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை வந்து மந்த்லி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மந்த் வந்து என்ன வேணும் வேணான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் அப்படிதான்றது இல்லாமல் இருக்கும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் மந்த் எப்போவுமே ஒரு பட்ஜெட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் மந்த் போட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது வந்து நார்மலான பட்ஜெட்டிங்கில் இருக்கும். பட் இதில் வந்து ஒவ்வொரு மந்த் மாற்றுறதுனால உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் அண்ட் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் இதுக்காக உட்காந்து அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரியாக ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம் சில பேருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இதை கம்ப்ளீட் பண்ணுற ரொம்ப மந்த்ஸ் வந்து இதுக்காக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு. ஸோ பட்ஜெட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரியான வீடியோ வேணுன்றதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.